ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் செடி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இந்த ரோஸ் செடி பாருங்கள் எப்படி வந்து நான் முன்னாடி போட்டதுக்கு இப்போவும் செடி வந்து நல்லா நிறைய வளர்ந்துருச்சு. நான் இது வந்து பாருங்கள் தரையில் வச்சுருக்கேன். தரையிலேருந்து என்னால் செடியை வியூவை வந்து காட்ட முடியாது. மாடி மேலே நின்றுட்டு தான் நான் காட்டுறேன். அந்த படிக்கட்டுக்கிட்ட இங்கே பாருங்களேன், பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரு மழை பெஞ்சால் போதும் டக்குன்னு துளிர் எடுத்துடும். இங்கே பாருங்கள் மொட்டெல்லாம், இங்கே பாருங்கள், இந்த கேமராவுக்கே வியூ பத்தலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூவெல்லாம். இந்த செடி வந்து உங்களுக்கு நல்லா வளரும், மரம் மாதிரி வளரும் பாருங்கள். நல்ல மரம் மாதிரி வளரும், நல்ல கிளைகள்லாம் நிறைய வளரும். நீங்கள் பூவை பறிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த பூ காஞ்சிட்டு, அந்த பூ காஞ்சி விழுந்துட்டு அதே இடத்துல இருந்து திரும்ப துளிர் வரும், 2-3 கிளை வரும். அதே மாதிரி இந்த செடியை வந்து ஒரு ஸ்டெம்மை மழை நேரத்தில் நீங்கள் எடுத்து லைட்டாக இந்த கணு பகுதியில் கீறி விட்டுறணும். கொஞ்சம் நல்லா எப்படின்னா கொஞ்சம் மெச்சூரான ஸ்டெம் வந்து நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும். இருங்க ஒரு நிமிஷம், நான் நல்ல ஸ்டெம்மை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெம் எடுத்திருக்கேன்னா, இப்போ இந்த கணு பகுதியை வந்து இந்த இடத்துக்கு கீழே கொஞ்சம் வெட்டிட்டு இந்த இடத்துட்ட லைட்டாக கீறிட்டு மழை நேரத்தில் நீங்கள் ஒரு தொட்டியில் ஊனி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வேர் பிடிச்சிடும். வேர் பிடிச்சி நம்ம இந்த செடியிலேருந்து நிறைய செடிகளை உருவாக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த ரோஜா அப்படிப்பட்ட ரோஜா, எல்லாரும் வளர்க்கலாம். இந்த ரோஜா எங்கேயாவது நர்சரியில் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா விடாதீங்க, வாங்கிக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையான ரோஜா செடி. நான் வந்து இந்த ரோஜா வந்து நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வளர்த்துட்ருக்குறேன். இது வந்து இப்போ ரீசண்டாக நான் வாங்கினது. இந்த வெரைட்டி சொல்ல வந்தேன். அப்போது வந்து வளர்த்ததுனால எனக்கு வந்து இந்த ரோஜா பற்றி நல்லா தெரியும். நீங்கள் பராமரிப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் கொடுக்குற அந்த உரங்கள் கொடுத்தாலே போதும். மண்கலவை வந்து செம்மண், கொஞ்சம் மணல், கோகோபீட்டு, அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம், இது 3 வைங்க. தரையில் இடம் இருந்தால் நீங்கள் தரையில் வைங்க. இவ்வளோ நல்லா இந்த செடி பாருங்கள் எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இப்படி தான் படர்ந்து தான் இந்த செடி வளரும். முள் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனால் பூ வந்து எனி டைம் பூத்துட்டே இருக்குது. இதுக்கு சீசனே கிடையாதுங்க, பூ இருந்துகிட்டே இருக்கும். ரோஜா செடி வளர்க்கணுன்னு ஆசை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த செடி வாங்கி வளருங்க. ஏன்னா நான் இந்த செடி வளர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செடி வளரணுங்கிறது என்னோடய ஆசை. அதனால் இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உடனே வாங்கி உங்கள் வீட்டில் இந்த செடியை வளருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.